ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை கைப்பற்றி வாங்காம விற்க கூடாது. நம்ம விற்கிறது என்ன செய்யணும்? நமக்கு சொந்தமா இருக்கணும். நமக்கு சொந்தம் இல்லாத விற்க முடியுமா? விற்க இயலாது. ஒரு பொருளை விற்பதாக இருந்தால் நம்மள்ட்ட இருக்கிறதா விற்கணும். என்கிட்ட எந்த சரக்கும் இல்லாம நான் விற்கிறதா இருந்தால் அது ஒரு கண்டிஷனோட மார்க்கத்தில் கூடும். சில பேர் ஏஜென்ட் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? உங்களுக்கு இத்தனை மட்டும் நெல் தர்றோம், இத்தனை மட்டும் புல்லு தர்றோம் அப்படின்னு சொல்லி பேசி அதை வந்து விற்பனை செய்யறாங்க. அதுல ரெண்டு விதம் இருக்கிற மார்க்கத்தில். என்னன்னு கேட்டா, முதல்ல நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு சரக்கு இல்லாமல், சரக்கு உங்க கைவசம் இல்லாமல் முதல்ல பணத்தை வாங்கி கொண்டு பிறகு நீங்கள் சரக்கு விற்பீர்களாக இருந்தால் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபீ வஸனின் மஅலூமின் கைலின் மஅலூமின், என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி கொடுப்ப எல்லாத்தையும் காட்டணும். கொடுக்கிறதுனா 100 மூட்டை அரிசி தரேன்னு சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு 5000 8 கொட்டை கொடுத்தா திம்பானா? பொன்னி அரிசி திங்கிற ஒருத்தன் போய் 100 மூட்டை அரிசி மூட்டை 200 ரூபாய் கூட வாங்கிக்கிறது. என்ன அரிசி கொடுப்ப தெரியுமா உனக்கு? அப்ப அரிசினா என்ன காட்டணும், சாம்பிள காட்டணும். இந்த பாரு, இந்த அரிசி, இந்த அரிசி இது வந்து இந்த மாதிரி தரத்துல உள்ளது, உனக்கு இத்தனை கிலோ, ஒரு கிலோ இந்த ரேட்டுக்கு உனக்கு தருவேன், இந்த கண்டிஷன்ல தருவேன், நல்ல காய்ச்சலா இருக்கும், ஈரமா இருக்காது, கடிச்சு பார்க்க சொல்லி சாம்பிள் காட்டணும். இந்த சாம்பிளுக்கு மாற்றமாக கொடுத்தால் அது வந்து செல்லாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முன்னாடி பணம் வாங்குவதாக இருந்தால் அதனுடைய எடை எவ்வளவு, அதனுடைய அளவு எவ்வளவு, அதனுடைய தரம் என்ன, நீ என்ன மாதிரி கொடுப்ப என்பதையெல்லாம் தெளிவா சொல்லி எழுதி தான் கொடுக்கணும். ஏமாத்தி போடுவாங்க. எழுதி சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லல, அந்த காலத்துல வாய் சொல்ல போதுமான இருந்துச்சு. இந்த காலத்துல என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கொடுக்கணும். இந்த இடையில் உள்ள, இந்த பேர் உள்ள 5020 அல்லது பொன்னி அல்லது பாசுமதி, இந்த மாதிரி அரிசி என்ன செய்யணும்? அவன் பாசுமதி அரிசி தேடிட்டு இருப்பானா, அதை மறைக்கு தெரியாத நடிச்சுக்கிட்டு அரிசி தானங்க வேணும், எவ்வளவு 60 ரூபாய் சொல்றாங்களா, நான் 40 ரூபாய்க்கு தர்றாங்க, ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி ரூபாய் என்ன செய்யறது? எல்லாரும் மட்ட அரிசி தள்ளி விட்டுறது, சம்பவ அனுப்பி விட்டுறது, இப்பெல்லாம் நிறைய செய்யறாங்க. அப்ப முன்பணம் வாங்குவதாக இருந்தால் அதுல என்ன பண்ணணும்னு கேட்டா, அதனுடைய புல் விவரத்தை என்ன செய்யணும்? வர்ணிச்சு வாங்கணும். அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு என்னென்ன பார்க்க, நானும் பார்க்கறது கிடையாது. இங்க உட்கார்ந்துகிட்ட ஒருத்தன் வருவான், கமிஷன் ஏஜென்ட், உங்களுக்கு பேரு கமிஷன் ஏஜென்ட், மார்க்கத்தில் கூட எப்ப கூட தெளிவுபடுத்தினா கூடும். நீ என்ன செய்யணும்? அந்த சாம்பிள் அங்க நெருக்கூட்டு வச்சிருக்கணும். என்ன பொருள் நம்மளே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்க, சின்ன ரூம் வச்சிருப்பான், உடனே இருக்காது, அதுக்குள்ள வந்து டேபிள் போட்டு வியாபாரம் பண்ணுவான். அவன் எல்லாரும் 5000 வச்சிருப்பான், பொன்னி வச்சிருப்பான், கடலைப்பருப்பு வச்சிருப்பான், தோரம்பருப்பு வச்சிருப்பான், எல்லாமே வச்சிருப்பான். இந்த அருக்கு சாமான் பாருங்க, இது இந்த ரேட்டுக்கு தர்றேன், அது கூட இருக்கிற மாதிரி அது தராட்டி நீ வாங்கி கொடுத்தாகணும். அந்த தரத்துல கிடைக்கல என்று சொன்னால், ரேட்டு ஏறி போச்சுன்னு சொன்னா அதை நீங்க காரணம் சொல்லக்கூடாது. அதுதான் ரூபா வாங்கிட்டீங்க, அப்புறம் ரேட்டு ஏறிச்சுன்னு காரணம் சொல்லக்கூடாது. 40 ரூபான்னு பேசிட்டேன்னு வைங்க, 50 ரூபாய் பஜார்ல இருந்தா 10 ரூபாய் போட்டு வாங்கி கொடுக்கணும். ஏன் நீங்க 40 ரூபாய்க்கு தர்றேன்னு சரக்கையும் காட்டி இந்த 40 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்லி நீங்க ரேட்டு பேசுற காரணத்தினால அதுல என்ன சொல்ல, பின்னாடி வாக்குறுதி மீறக்கூடாது. அப்ப இந்த ஏஜென்ட்கள், கமிஷன் ஏஜென்ட்கள் எல்லாம் பண்றதா இருந்தால் என்னென்ன பண்ணணும்? பொருள்களை வந்து காட்டி, அதனுடைய சாம்பிளை காட்டி, அதனுடைய தரத்தை காட்டி, இந்த சரக்கு உனக்கு இந்த ரேட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த மாதிரி பண்ணணும். அப்படி இல்லாம இருந்தால் அதை பண்ணக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. மணிபுத்தா தாமன், ஒருவன் உணவுப் பொருளை விலைக்கு வாங்கினானேயானால், உணவுப் பொருள்னா கோதுமை, அரிசி, பருப்பு எல்லாம் உணவுப் பொருள், திங்கிற சாமான் எல்லாமே உணவுண்டா, சோறுன்ற அர்த்தம் கிடையாது, பேரிச்சம்பழம் எல்லாமே உணவு தான், பருப்புலாம் கூட உணவு தான், விளங்குதா? அப்ப மணிபுத்தா தாமன், யார் ஒருத்தன் உணவுப் பொருளை வாங்குகிறானோ அதை அவன் வித்துவிடக் கூடாது. ஹத்தா யஸ்தவ்யஹு, அதை முழுசா கைப்பற்றதுக்கு முன்னாடி வித்துறக்கூடாது. நீங்க விக்கிறீங்க 100 மூட்டை அரிசியை நான் விலைக்கு பேசிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது, நான் வர்றேன், உங்களுக்கு அரிசி வேணுமாங்கிறது, நான் வாங்குறதுலாம் கிடையாது, பிடிச்சிக்கணும் ரூபாய் வச்சுட்டு கைப்பற்றாம வித்தம்னு சொன்னா அது என்ன இருக்கணும் உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா 100 மூட்டை கரெக்டா இருந்துச்சா, அதுல உள்ள தரத்தை பாத்தியா? முதல்ல கைப்பற்றிக்கிட்டு நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு இருக்கணும். அவன்கிட்ட வாங்கி நான் என்ன செஞ்சிருப்பேன்? கைதானே மாத்தி விட்டேன், கடைசியில் என்ன செய்யறது? குறை சொன்னாடா என்ன செய்யறது? நானே வித்தேன், உன் கண்ணு முன்னாடி பாத்தியா இல்லையா? அவன் ரூபா கொடுத்தேன், அப்படி உன் கையை மாத்தி விட்டானா இல்லையா? என்னையும் பொறுப்பாளி ஆகிறேன்னு சொன்னா அவன் வியாபாரியா? ஒரு வியாபாரின்னு சொன்னா அவன் எதை விற்கிறான் அவனா பொறுப்பாளி. இவன் என்ன செய்வான்? கை மாத்திர ஆளுக்கு அவன் போட்டு விட்டுருவாங்க. இந்த கைமாத்தி ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும்? நான் தான் பொறுப்புன்னு சொல்வதாக இருந்தால் இந்த கொண்டா ஏன் அரிசி மூட்டை, இப்ப இங்க வாப்பா மூட்டை வேணுமா, அப்படி வைக்கணும். என்னுடைய ஆக்கி கொண்ட பிறகு வைக்கணும். உங்களுடைய ஆக்கி கொள்ளாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது? எதுக்குன்னா தெளிவு இல்லாம இருக்குல்ல. கைப்பற்றல என்று சொன்னா, நீங்க உரிமையாக ஆகல என்று சொன்னா என்ன அதுல இருக்குது, என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு ஒண்ணு உங்களுக்கு தெரியாது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுக்கிறாங்க. இது புகாரில 2126,
2133, 2136, 2132, 2137 இதுல எல்லாம் இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, யாத்தினி ரஜுல் என்ற ஒரு மனுஷன் வர்றான், இப்ப யஸ்அலனில் அன் அபிய மா லைஸ இந்தி என்ற இல்லாத ஒண்ணு கேட்கறான். நான் என்ற அந்த சரக்கே இல்லாத ஒண்ணு செய்யறான், 5000 தாங்க அப்படின்னு கேட்கறான். முந்திரி பருப்பு ஒரு 10 கிலோ தாங்கன்னு கேட்கறான். நான் அந்த வியாபாரம் பண்ணல, என்கிட்ட அது இல்ல, என்கிட்ட இல்லாத ஒன்றை என்கிட்ட கேட்கறான், நான் விற்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவன் ரூபாய் வாங்கிட்டு நான் போய் கடத்தூர்ல விசாரிச்சு அப்புறமா வாங்கிட்டு நான் விற்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது லா செய்யக்கூடாது. லா தவி மாலை செய்தக, உங்ககிட்ட இல்லாத நிக்க கூடாது, இருந்தா தான் விற்கணும். இல்லன்னா என்ன அர்த்தம், அது டீட்டெயில் விவரம் அதே வச்சுக்கணும் அர்த்தம் இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலும் போதும், அது வாங்குற அளவுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும் போதும். அப்ப ஒரு நம்மள்ட்ட இல்லாத ஒரு பொருளை ஒருத்தர் வாங்கி கொடுப்பதாக இருந்தால் அது என்ன மாதிரி பஜார்ல கிடைக்கணும் உனக்கு தெரியுமா? அவன் முந்திரி பருப்புன்னு கேட்கறான், என்னத்தையாச்சும் முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்துட முடியுமா? அப்ப நீ என்ன இருக்கனே, அங்க இருக்க முந்திரி பருப்பு பார்த்திருக்கணும், சாம்பிள் வச்சிருக்கணும், நம்மளை கேட்காம எத்திராதீங்க வச்சுக்கிறீங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது எதை நீ காட்டுனி அதை வந்து விற்கணும். இப்படிலாம் நிறைய கண்டிஷன் இருக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்பது திருமதியில 1153வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி தவணையில சரக்கு வைத்துக் கொள்ளாமல், உதாரணமா விவசாயிகள் இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல விவசாயிகள் இருந்தாங்க. அந்த விவசாயிகள் என்ன, விவசாயம்னா பேரிச்சம்பழம் விவசாயம் பண்ணக்கூடியவங்க, கோதுமை விவசாயம் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, காசு இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, வசதி உள்ளவங்கள்ட்ட ரூபா இருந்தா கொடுங்க, நாங்க வந்து நெல் தந்துடுறோம், கோதுமை தந்துடுறோம், விளைஞ்சவன தர்றோம் அப்படி ரூபா வாங்குவாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா வாங்கி, தப்பு கிடையாது. என்ன செய்யணும், நீ என்ன போட்டு அந்த கோதுமையை காட்டி, இந்த கோதுமை தான் போட்டிருக்கிறேன், இதுல நல்ல தரமானதா, சாதிலாம் இல்லாம நல்ல தரமானதை எடுத்து உனக்கு வந்து இன்ன ரேட்டுக்கு இந்த விலைக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், நீங்க வாங்கிக்கிறீங்க. சும்மா வாங்கிற குத்து மதிப்பா என்ன செய்யக்கூடாது, ரூபா வாங்கிடக்கூடாது. எவ்வளவு ரூபா வாங்குறீங்களோ, எத்தனை கிலோ கொடுப்பீங்க, எத்தனை மூட்டை கொடுப்பீங்க, ஒரு கிலோ என்ன ரேட்டு கொடுப்பீங்க, அதை மீறாம நடந்து கொள்ளணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவசாயிகளுக்காக வேண்டி அந்த மாதிரி அனுமதி கொடுத்தார்கள் என்பதை புகாரியில 2239 ஹதீஸ்ல பார்க்கிறோம்.